ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டியான ஒரு வீடியோ வந்து நம்ம இதில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். புளியோதரை சாப்பாடு வந்து ஈஸியாக செய்கிற முறை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேன். நிறையா நியூ வியூவர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி. அவங்களுக்கெல்லாம் லைக் பண்ணியிருக்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நிறைய வீடியோஸ்லாம் நான் நிறைய போடுவேன். என்னுடைய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், இதுக்கு வந்து புளியோதரை சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து நான் வந்து வெங்காயம் வந்து போடுவேன் நான். அப்புறம் வெந்தயம் வந்து லைட்டாக வறுத்து எடுத்து லைட்டாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம புளி வந்து நல்லா நீட்டாக கரைச்சி வச்சுட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து வெந்தய பவுட்ரு பண்ணினது, அந்த கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு வந்து பவுட்ரு பண்ணினது எல்லாம் போட்டு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வெறும் சாப்பாடு செஞ்சதை வந்து ஆற வச்சிடணும். எப்போவுமே ஆற வச்சுட்டு அந்த புளியோதரையும் வந்து ஆற வச்சதுக்கப்புறம்தான் சாப்பாடு வந்து போட்டு கிளறணும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். நான் எப்பவுமே புளி சாப்பாட்டுக்கு வந்து வெங்காயம், மிளகாய், பூண்டு ஆட் பண்ணுவேன். அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டு வெங்காயம் வந்து புளியோதரை பொடிக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நேற்றுக்கு வந்து எள்ளு உருண்டை பருப்பி வந்து நான் செஞ்சுருந்தேன். இது வந்து நிறைய கால்சியம் சத்து, மெக்னீஷியம் சத்து, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுக்கலாம். நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். அது நேற்றுக்கு செஞ்சுருந்தேன். அது பாருங்கள், இந்த வீடியோவில் இருக்குது. எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த எள்ளுருண்டை செம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக எள்ளுருண்டை புளியோதரை சாப்பாட்டுக்கு முட்டை வச்சு செஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.